Hey guys, welcome to my channel. இன்னைக்கு வீடியோவில் நான் eyelashes எப்படி ஓட்டலாம், நான் எப்படி ஓட்டுவேன் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். நீங்கள் பிகினராக இருக்கீங்கன்னா கூட இன்றைக்கி நான் காமிக்க போகிற இன்டெப்த் eyelash tutorial வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் என்ன eyelash யூஸ் பண்ணுறேன், என்ன மாதிரியான மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுறேன், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ இதான் என்னுடைய நார்மல் லேஷஸ், ஐலைனர் அண்ட் காஜல் மட்டும்தான் வச்சுருக்கேன், மஸ்காரா கூட வைக்கலை. ஸோ என்னென்ன திங்ஸ் தேவை அப்படின்னு நான் காமிச்சிடுறேன். ஃபர்ஸ்ட் ஐலாஷஸ். ஸோ ஐலாஷஸ் வந்து நான் இது யூஸ் பண்ணுவேன், இது அமேசான் பேசிக்ஸ்லேருந்து எடுத்தது. இது வந்து ரொம்ப அஃபோர்டபுள் அண்ட் ரொம்ப வேரபிளாகவும் இருக்கும். அடுத்து ஐலாஷ் க்ளூ. நான் வந்து மிஸ்க்ளியரோட ஐலாஷ் க்ளூ யூஸ் பண்ணுவேன். இது வந்து ஒயிட் வேரியண்ட், உங்களுக்கு ஒயிட் அண்ட் பிளாக் ரெண்டு இருக்குது. அப்புறம் ஒரு குட்டி சிசர், உங்களுடைய ஐப்ரோ சிசர் மாதிரி. ஸோ எப்பயுமே லேஷஸை வந்துட்டு பீல் பண்ணாதீங்க, இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி ரிமூவ் பண்ணுங்கள். ஸோ இப்படி ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஹேர்லாம் வந்துட்டு எதுவும் டேமேஜ் ஆகாமல் ப்ராப்பராக வரும். ஸோ உங்களுக்கு ஸ்டாண்டர்டாக ஒரு சைஸில் தான் வந்துட்டு ஐலாஷஸ் இருக்கும். அதனால நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணுன்னா, உங்களுடைய கண்ணில் இப்படி சும்மா வச்சு பார்த்து சைஸ் பார்த்துக்கணும். உங்களுடைய நார்மல் நேச்சுரல் லேஷஸ் இருக்குல்ல, அது எங்கே ஸ்டார்ட் ஆகி எண்ட் ஆகுதோ அந்த அளவுக்கு மட்டுமே உங்களுடைய ஆர்டிஃபிஷியல் லேஷஸ் லென்த் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அது வந்து நம்ம எப்பயுமே இந்த லேஷஸோட அவுட்டர் எண்டு மட்டும்தான் வந்துட்டு சாப் பண்ணணும். இங்கே நான் ரெண்டு எண்டும் வந்துட்டு அந்த குட்டியாக ஒரு குட்டி ஃபைபர் வந்து நீட்டிகிட்ருக்கு, அதை மட்டும் நான் சாப் பண்ணிக்கிறேன். ஹேர் இருக்கிற பார்ட் வந்துட்டு அவுட்டர் பார்ட் மட்டும் கட் பண்ணிக்கோங்க. அடுத்து க்ளூ நீங்கள் எங்கே ஒட்டணும்னா இந்த மாதிரி சைடில் தான் வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும், டாப்பில் வந்து அப்ளை பண்ணிடாதீங்க. லேஷஸ் இப்படி பிடிச்சிட்டு இன்னர் பார்ட், அதாவது உங்கள் நேச்சுரல் லேஷஸ் எப்படி பெண்ட் ஆகியிருக்கோ அதே மாதிரி உங்கள் ஆர்டிஃபிஷியல் லேஷஸோட டைரெக்ஷன் வச்சுட்டு நீங்கள் க்ளூ வந்துட்டு அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 30 to 40 செகண்ட்ஸ் விட்டுடுங்க. உடனே வந்து ஒட்டாதீங்க. இங்கே நான் உங்களுக்கு உடனே காமிச்சிருக்கேன், பட் ஒரு 30 to 40 செகண்ட்ஸ் காய விடுங்க. அப்போ தான் உங்களுடைய க்ளூ வந்துட்டு கொஞ்சம் டேக்கி ஆகும். ஸோ அப்போ தான் நீங்கள் இப்படி கண்ணில் வச்சதுமே அப்படியே தானாக ஒட்டிக்கும். இல்லை ஈரமாக இருக்கும்போதே நீங்கள் வச்சுட்டிங்கன்னா அது ஒரு மாதிரி ஃப்ளிம்ஸியாகவே இருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் எடுத்துகிட்டு போய் சென்டரில் வச்சு ஃபஸ்ட்டு சென்டரில் ஸ்டிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்னுடைய அவுட்டர் பார்ட்டை வந்துட்டு ப்ளேஸ் பண்ணுறேன், அப்புறம் இன்னர் பார்ட். ஸோ என்னுடைய ஒரு கண்ணில் வந்து நான் மஸ்காராலாம் அப்ளை பண்ணாமல் என்னோடய லேஷஸ் வந்து ப்ரெப் பண்ணாமல் காமிச்சிருக்கேன். இன்னொரு ஐலிட்ஸில் வந்துட்டு என்னோடய லேஷஸ் வந்து நான் ப்ரெப் பண்ணுறேன். நீங்கள் வேணுன்னா கேர்ள் கூட பண்ணிக்கலாம். எனக்கு கேர்ள் பண்ண இப்போ இன்றைக்கி வந்து தோணல, அண்ட் ரீசெண்டாக நான் பண்ணுறதில்ல லேஷஸ் சுட்டுறதுக்கு முன்னாடி. ஸோ அதனால் நான் அப்படியே வந்து போட்டுக்கிறேன். ஸோ மஸ்காரா போட்டுட்டு என்னோடய லேஷஸ் அதே மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டு சென்டரில் ஃபஸ்ட், அப்புறம் அவுட்டர், அதுக்கப்புறம் இன்னர் பார்ட்டில் வந்துட்டு ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நெயில்ஸ் இருந்தால் நெயில்ஸில், இல்லைனா ப்ரஷோட எண்டு பார்ட் அதில் ஏதாவது ஒன்று வச்சு நீங்கள் வந்து டைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து இன்னும் ஒரு 30 to 40 செகண்ட்ஸ் ஆகும் ஃபுல்லாக காயறதுக்கு. ஸோ நல்லா ஃபுல்லாக காஞ்ச அப்புறமா நீங்கள் வந்து லேஷஸ் போட்ட அப்புறம் கூட மஸ்காரா வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ மஸ்காரா அப்ளை பண்ணும்போது நீங்கள் உங்களுடைய நேச்சுரல் லேஷஸையும் ஆர்டிஃபிஷியல் லேஷஸும் வந்துட்டு மிக்ஸ் ஆகிற மாதிரி, அதாவது நேச்சுரல் லேஷஸ் போயிட்டு ஆர்டிஃபிஷியல் லேஷஸில் வந்துட்டு அட்டாச் ஆகிக்கிற மாதிரி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க மஸ்காரா. ஸோ அடுத்து நான் என்ன பண்ணுறேன்னா, அந்த லேஷ் பேண்ட் வந்துட்டு ஒரு மாதிரி ஃப்ளிம்ஸியாக தெரியக்கூடாது, ஒரு மாதிரி கச்சா முச்சான்னு இருக்கக்கூடாதுன்ட்டு லேஷஸ் ஒரு வாட்டி வச்ச அப்புறம் மறுபடியும் நான் வந்து ஐலைனர் வந்து போட்டுக்கிறேன். இது நீங்கள் எவ்வளோ தின்னாக கூட வச்சுக்கலாம், நான் மீடியம் சைஸில் இன்றைக்கி பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது ரொம்ப நேச்சுரலாக தெரியுது, உங்களுக்கு நீங்கள் லேஷஸ் வச்ச மாதிரியே இல்லை. நான் முடிஞ்சால் உங்களுக்கு அந்த லேஷஸோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் தாராளமாக செக் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக க்ளூ வச்சுட்டு ஒரு 30-40 செகண்ட்ஸ் வந்து காய வச்சுட்டு அதுக்கப்புறமா ஸ்டிக் பண்ணுங்கள். அதுதான் வந்து ரொம்ப ஈஸியாகும் உங்களோட லேஷ் அப்ளிகேஷனை. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. அண்ட் ஆல்சோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இதோட நான் கிளம்புறேன். உங்கள் எல்லாரையும் என்னோடய நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.